வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் கிராமத்தில் குடித்துவிட்டு அடிக்கடி சண்டை போட்ட பெற்ற மகன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொலை செய்த தாய் மற்றும் பெரியம்மா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ். 35 வயதான இவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. கடந்த சில தினங்களாக அதிக அளவில் குடிபோதையில் இருந்து வந்த சுரேஷ் தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி கோரி தாய் ருக்மணி மற்றும் பெரியம்மா முனியம்மாளிடம் சண்டை போட்டுள்ளார். இதன் காரணமாக ஆத்திரமடைந்த ருக்மணி மற்றும் அவரது சகோதரி முனியம்மாள் ஆகியோர் கொதிக்கும் எண்ணெயை சுரேஷின் தலை மற்றும் முகத்தில் ஊற்றியுள்ளனர். இதனால் அலறி துடித்த சுரேஷின் தலையில் அருகே இருந்த கல்லை கொண்டு அடித்து கொலை செய்துள்ளனர். இந்த தாக்குதலில் சுரேஷ் இறந்து போனார். இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் தெரிவித்த தகவலை அறிந்த வந்தவாசி வடக்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்த இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை நங்கநல்லூரில் வேலை செய்த வீட்டில் 10 சவரன் நகைகளை திருடியதாக கைது செய்யப்பட்டுள்ள 30 வயது பெண் ஆண் நண்பருடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக திருடியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். பரிமளா என்ற அப்பெண் பணியாற்றி வரும் டில்லி பாபு என்பவரது வீட்டு பீரோவில் இருந்த நகைகளில் 10 சவரன் மட்டும் அண்மையில் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பரிமளா புதிய பைக், செல்போன் போன்றவற்றுடன் வந்ததால் சந்தேகமடைந்த டில்லி பாபு போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து தலைமறைவான பரிமளாவை அவரது செல்பேசி எண் மூலம் குன்றத்தூரில் உள்ள உறவினர் வீட்டில் பதுங்கியிருப்பதை அறிந்து போலீசார் பிடித்து சிறையில் அடைத்தனர். வருங்காலத்தில் கட்சிக்கான நிரந்தர சின்னத்தை வசமாக்குவோம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக 31ஆம் ஆண்டு தொடக்க நாளை ஒட்டி எழும்பூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி இனிப்பு வழங்கிய பின் பேட்டியளித்த அவர் தங்களை நம்பும் திமுகவிற்கு பக்கபலமாக இருப்போம் என்று கூறினார். முதல் தேர்தலில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலையும் திமுக இருந்தது. அதற்கு பிறகு அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்களே, அவங்க ரெட்டையிலையில நின்னாங்க. அவங்க சேவல்லையும் பொறாவிலையும் போய் நின்னாங்க. நாங்க முதல்ல கொடை சின்னம், பிறகு பம்பர சின்னம், அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி இருக்கிறோம். கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், ஒரு சின்னம் நிரந்தர சின்னமாக கூடிய அளவுக்கு இந்த கட்சி வலிவு பெறும். பிரதான கட்சியாக இந்தியாவிலேயே பிரதான கட்சிகளில் ஒன்றாகிய திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திமுகவை தனக்கு ஒரு துணை அமைப்பு போல எங்களை அன்பு காட்டி ஆதரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் நிலையிலே உறுதியாக இருப்போம். திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம்.